ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ஜாம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் 1/2 கிலோ அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதை இப்போது இதோட இந்த க்ரீன் கலர் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக மறுபடியும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சுமே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா இதை வந்து டைரெக்டாகவே நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இதே நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து அடுப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சுகரை சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுகர் எல்லாம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸோ கடாய் நல்லா சூடானதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராபெரி மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஆல்ரெடி இதிலே சுகர் எல்லாமே சேர்த்ததுனால நமக்கு எக்ஸ்ட்ரா சுகர் இனிமேல் தேவைப்படாது. நான் சொல்லியிருக்கிற அளவுப்படி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுகரோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான சுகர் வேணும்னா உங்கள் விஷுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்ததும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை வந்து கட் பண்ணி அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதை வந்து நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அது வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஸோ இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடையிலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.